ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா நமக்கு வந்து ரைட் டு எஜுகேஷன் கல்வி உரிமைக்கான சட்டம் 2009ல இந்த சட்டம் போட்டிருப்பாங்க. 2010ல இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். அதுல வந்து எது சரியான கூற்றுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரைட் டு எஜுகேஷன்ன்றது நம்மளுக்கு 86வது சட்ட திருத்தம் 2002ல வந்து திரு வாஜ்பாய் வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது கான்ஸ்டியூஷன்ல சட்ட திருத்தம் பண்ணி சேர்த்திருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்து 2009ல போட்டிருக்கோம். ஓகே. ஸோ வந்து அதுல வந்து எது சரியான கூற்று கரெக்ட் அபவுட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க. அனைவருக்கும் தரமான கல்வியை சமமாக பெறுவதை உறுதி செய்வது கரெக்ட் தான். இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான குழந்தைகளின் உரிமை கொடுக்கிறது கரெக்ட். நலிந்த பிரிவை சேர்ந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கல்வியின் மீதான கவனம் அதுவும் கரெக்ட் தான். பள்ளிகளில் படிக்கும் சிறுமிகளின் பாதுகாப்பையும் நம்பகத்தன்மையும் உறுதி செய்தல். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஆக்சுவலா என்னன்னா அந்த ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே டைரக்டாவோ இன்டைரக்டாவோ சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு அது எல்லாமே சொல்ற மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இல்லை. இன்கேஸ் இந்த எக்ஸாம்ல வந்து ஃபைனல் கீல வந்து இதுக்கு வந்து ஆப்ஷன் ஆல்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ வந்து அதில் இருக்க ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிற பீப்புளுக்கு வந்து 25% பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிற இதெல்லாம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்குறது, நல்ல கிளாஸ் ரூம் கட்டி கொடுக்குறது, அந்த மாதிரி எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ சிறுமிகளின் பாதுகாப்பு எல்லாமே கொடுக்குறது, நம்பகத்தன்மை, ஓகே, செக்யூரிட்டி சேஃப்டி எல்லாமே அவங்களுக்கு ஒரு அவங்களோட டிக்னிட்டி கண்ணியத்தை காப்பாற்றுற மாதிரி டாய்லெட்ஸ், அவங்களுக்கான ஸ்கூல்ல ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் செல்லு, ஒரு டீச்சர்ஸோட ட்ரைனிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ரொவிஷன்ஸ் இந்த ஆக்ட்ல இருக்கு. ஸோ பார்க்கணும்னா ஜஸ்ட் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு கூகுள் பண்ணாலே உங்களுக்கு வரும். அதுல லிஸ்ட் ஆகிட்டு இருக்க எல்லா ப்ரொவிஷன்லையும் சேர்த்து நமக்கு இது எல்லாமே டைரக்டாவும் இன்டைரக்டாவும் இருக்கு. ஸோ வந்து தைரியமா ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆனா கூட ஆளுன்ற மாதிரியே போட்டுடலாம். ஓகேவா. ஸோ வந்து படிக்கும்போது கவனமா படிச்சுக்கோங்க. இதுல வந்து ஸ்டேட் சென்டர் ஃபண்ட் எவ்வளவு ஷேர் பண்றாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 65%, ஸ்டேட் கவர்மெண்ட் 35% பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதுவே வடகிழக்கு மாநிலங்கள் நார்த் ஈஸ்ட்ல 90:10 ரேஷியோல ஷேர் பண்றாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆல்ன்றது தான் ஆப்ஷன். ஓகே. ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ்ல ஆக்ட்ல எல்லாமே கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு டைரக்டா ஆர்டிகல்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எது வந்து கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஃபார் த பேக்வர்டு கிளாஸ், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான பாதுகாப்பு அரசியலமைப்பு விதிகள் எதான்னு கேட்டிருக்காங்க. 15ல 4, 16ல 4. ஸோ இது வந்து அவங்களுக்கு கல்வியில இடஒதுக்கீடும், இது கவர்மெண்ட் வேலையில பொது வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ 15, 4, 16 சப் கிளாஸ் 4 இதுதான். ஸோ ஆப்ஷன் சி. அப்புறம் ரைட் டு எஜுகேஷன் கேரண்டீட் அண்டர் ஆர்டிகிள் டேஷ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஆர்டிகிள் 21A 86th அமெண்ட்மெண்ட் 2002ல சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகிள் 22ல நம்ம பார்த்தோம் ப்ரீவென்டிவ் டிடென்ஷனை பத்தி சொல்லியிருந்தோம், தடுப்பு காவலை பத்தி சொல்லியிருக்கோம். ஓகே. அதுல வந்து நமக்கு தடுப்பு காவலே நம்மளை அரெஸ்ட் பண்ணாலுமே நமக்கு வந்து லாயர் நம்மளோட வழக்கறிஞர்கள்ட்ட பேசலாம். 24 மணி நேரத்துல நீதிபதி முன்னாடி நிப்பாட்டணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ப்ரொவிஷன்லாம் அதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்து ஃபைண்ட் அவுட் இன்கரெக்ட்லி மேட்ச்டு, எது தவறாக பொருத்தப்பட்டது. ஸோ இதுவும் டைரக்டான ஆர்டிகல் கொஸ்டின்ஸா. ஸோ ஆர்டிகல் நம்ம மனப்பாடம் பண்ணும் போதே நமக்கு வந்து நிறைய திரும்ப திரும்ப கிடைக்கும். ஓகேவா. ஸோ வந்து ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் வந்து கரெக்ட். ஸோ நமக்கு எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்னு ஒரு ஆப்ஷன் தூக்கிக்கலாம், ஆப்ஷன் சி வந்து வராது. ஆர்டிகல் 21 ப்ரொடக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ ரெண்டு ஒரு ஆப்ஷனும் தூக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏ 3 and 4 தான் இன்கரெக்ட். 23 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நமக்கு வந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் ஃபோர்ஸ்டு லேபர், அதுக்கப்புறம் மனித கடத்தலை தடை பண்ணணும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஆர்டிகிள் 20 என்ன சொல்லியிருப்பாங்க நம்ம போன வீடியோல பார்த்தோம். 20ல நமக்கு வந்து குற்றவாளிகளுக்கான ஒரு கன்விக்ஷன் ஆனவங்களுக்கான உரிமையை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஒரே தண்டனைக்கு ஒரே தப்புக்கு 2 தண்டனை கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே. ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அந்த மாதிரி எல்லாமே வரும். ரைட் டு ஃப்ரீடம் மூவ்மெண்ட் வந்து நமக்கு ஆர்டிகிள் 19 and 21. 19 டில வந்து இந்தியாவுக்குள்ள எங்கனாலும் போகலாம், 21க்குள்ள வெளிநாடு போறதுக்கான உரிமை, ரைட் டு ஃப்ரீ மூவ்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. இது அந்த கேஸ்ல பார்த்தோம்ல, மேனகா காந்தி கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. தவறான இணை பதம் பார்த்தோம்.
கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன். அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள்ல நம்ம வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து நம்ம ப்ரொடக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட், கல்ச்சுரல் மைனாரிட்டிஸ், எழுத்து வடிவம், சிறுபான்மையினர் கலாச்சார மொழிகள் பாதுகாத்தெல்லாம் ஆர்டிகல் 29ல வரும். ஓகேவா? ஆள் கடத்தலை தடுத்தல் வந்து ஆர்டிகல் 23ல வரும். உயிர் வாழ்வதற்கான பாதுகாப்பு ஆர்டிகல் 21ல வரும். தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்களை தடுத்தல் வந்து நமக்கு ஆர்டிகல் 24ல வரும். ஸோ வந்து நமக்கு 2 and 4 இந்த ரெண்டு தான் நமக்கு சரியான ஒரு இது. ஆர்டிகிள் 23, 24 இதுதான் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ரொம்ப ஆர்டிகிள்ஸ் படிச்சாலே நம்ம போடுற மாதிரி தான் எல்லா கொஸ்டின்ஸுமே கேட்டிருக்காங்க. த பவர் ஆஃப் இந்தியன் ஜுடிஷியல் ரிவ்யூ ரிலேட்ஸ் டு, அதாவது ஆர்டிகிள் 13ல பார்த்தோம்ல, நீதி புனராய்வுன்னு சொல்லிட்டு, ஸோ அதை பத்தி கேட்டிருக்காங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ டிக்ளரிங் லாஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அன்கான்ஸ்டியூஷனல் தட் ஆர் அகேன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்புக்கு எதிராக இருக்க எல்லா சட்டங்களும் செல்லாதாக்கப்படும். ரொம்ப டைரக்டான ஒரு கொஸ்டின் தான். ஓகே, கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது. ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. ஆர்டிகல் 21A 86th அமெண்ட்மெண்ட். 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில் வேலை பார்க்கக்கூடாது. ஸோ இது ஆர்டிகல் 24 சொல்றாங்க. இது வந்து ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை 32. சுதந்திர உரிமை நமக்கு 19. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து நமக்கு 51A பார்ட் 4Aல சொல்லியிருப்பாங்க. கீழ்கண்டவற்றில் அடிப்படை உரிமையில அது சரியான உரிமைகளோடு முறையை பொறுத்தவங்க. ஸோ வந்து என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட் டு ஓட் நமக்கு வந்து அது பொலிட்டிக்கல் ரைட்ஸ் தான். அதாவது ஆர்டிகல் 326ல சொல்லியிருப்பாங்கல்ல, 18 வயசு இருந்தால் எல்லாருமே ஓட்டு போடலான்னு. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ரைட் டு ஃபார்ம் யூனியன் அப்படின்னா நமக்கு வந்து ரைட் டு ஃப்ரீடம் கீழே வருது. 19(1)ல சி. ஓகே, அடுத்து பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை அப்படின்னா கல்ச்சுரல் ரைட்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஆர்டிகல் 29, 30ல இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. குழந்தை தொழிலாளர் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஸோ எல்லாமே ரொம்ப சிம்பிளா டைரக்டான கொஸ்டின் தான் கேட்கறாங்க. மேட்ச் பண்ணீங்கன்னா 3, 4 and 2. உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல கடைசியா பார்த்தோம் ஆர்டிகல் 26. இது வந்து எங்க சொல்லியிருக்காங்கன்னா UDHR 1948 டிசம்பர் 10ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ல ஆர்டிகல் 26ல தான் எஜுகேஷனல் பத்தி சொல்லியிருப்பாங்க. அது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 21A இருக்கு. அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த 30 ரைட்ஸ். 30ம் படிக்க தேவையில்ல. நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல எதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதுல இருந்து அப்படியே வந்திருக்குன்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டதுனால சொல்றேன். Who enjoys the right to impose reasonable restriction on the fundamental rights? அதாவது 19(1)னா நம்ம என்ன பார்த்தோம், நமக்கு ஒரு 6 வகையான உரிமைகள் இருக்கு. ஆனா 19(2) என்ன சொல்றாங்க, அதுல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. ஸோ வந்து இதுதான் அதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நமக்கு பாராளுமன்றம் தான் அதுல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போடுவாங்க. ஓகே, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்லிமெண்ட் தான் அதை வந்து அமெண்ட் பண்ண முடியும். நம்ம அப்பவே பார்த்தோம். அதுதான் சொல்றாங்க. ஒரு நாட்டோட நலன் கருதி, நாட்டோட ஒற்றுமை, இறையாண்மை, பாதுகாப்பு கருதி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்திய அரசியலமைப்பின் டேஷாவது பிரிவு கீழ் அரசு நிதியுறும் பெரும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வி வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. ஸோ வந்து நம்ம இது வந்து அப்பவே பார்த்தோம். ஏன்னா ஆர்டிகல் 25 நம்ம வந்து பிடிச்ச ரிலிஜனை ஃபாலோ பண்ணுவோம். 26 அதை நிர்வகிக்கலாம். 27 வந்து அதுக்கு வந்து டேக்ஸ் நம்ம பே பண்ண அவசியம் இல்லை. 28 வந்து அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட், அதாவது அரசு நிதியுதவி பெறும் இதுல நம்ம எந்த ஒரு சமயம் சார்ந்த இதுலையும் கலந்துக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ 28வது ஆர்டிகல் 14 ஈக்குவல் டு பிஃபோர் லா. 29 மைனாரிட்டிஸோட இன்ட்ரெஸ்ட பாதுகாக்கணும். ஓகே, அடுத்து கொஸ்டின் அதே தான் ஆர்டிகிளை கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டுறாங்க. 15னா நமக்கு வந்து ப்ராகிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு காட்டக்கூடாது. ஆல்சோ 15னா கல்வி இடஒதுக்கீடை பத்தி சொல்லுது. ஓகே, நமக்கு வந்து 16னா அதே தான் பொது வேலை வாய்ப்புல வந்து இடஒதுக்கீடு, சமமான வாய்ப்பளித்தல் அப்படின்றத சொல்றாங்க. 26 என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து சமய விவகாரங்களை நிறைவேற்ற உரிமை. ஸோ இந்த கொஸ்டின்ல இருக்கிறது தான் திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. 29ல 2 என்ன சொல்றாங்கன்னா நமக்கு வந்து அரசு உதவி பெறும் பாகுபாடு காட்டத்தடை. ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அதாவது மைனாரிட்டிஸை வந்து நீங்க வந்து அங்க சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், லாங்குவேஜ் இதெல்லாம் வச்சு. அடுத்து 21A தான் திரும்ப கேட்கறாங்க. எத்தனை வயசுன்னு? 6 to 14 வயசு. ஓகே,
ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இது நம்ம 10th எஸ்சிஆர்டிலே கொடுத்துருப்பாங்க. இதய மற்றும் ஆன்மா அப்படின்னு அவர் சொன்ன சட்டப்பிரிவு 32 தான். ஹேபியஸ் கார்பஸ் மேண்டமஸ் ப்ராகிபிஷன் சட்டவரி கவர்ண்டோ போன வழியில டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்னா நமக்கு வந்து தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரோட ஆணையினால் தான் நிறுத்தி வைக்க முடியும். ஓகே, ஆர்டிகல் 358 என்ன சொல்லுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் ஆயிரும். சட்டப்பிரிவு 19 தன்னாலே நின்று போயிடும் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் இதுனா ஆர்டிகல் 358. ஓகே, ஆர்டிகல் 359 என்ன சொல்றாங்கன்னா பிரசிடென்ட் வந்து சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நிப்பாட்டி வைக்கலாம். ஆனா 2021 நிப்பாட்டி வைக்க முடியாது, தேசிய எமர்ஜென்சி போது. அதை சொல்றது 359. ஓகே, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டஸ் நாட் டிஃபைன் ஓபிசி பட் மேக்ஸ் ரெஃபரன்ஸ் ஐடென்டிஃபை த ஆர்டிகல். அதாவது ஓபிசியை பத்தி அவங்க எந்த ஒரு டெபினேஷனுமே சொல்லல, ஆனா அவங்களுக்கான ஒரு குறிப்பை செய்கிறது. சுத்தி அடிச்சு என்ன கேட்கறாங்கன்னா ஓபிசியை பத்தி சொல்ற ஆர்டிகல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இருக்க ஆப்ஷன்ல இருந்து தான் நம்ம போகணும். இருக்க ஆப்ஷன்ல இருந்து நம்ம போறப்ப ஆர்டிகல் 16ல 4. ஓகே, ஸோ வந்து 16லயே நமக்கு வந்து ஒரு 6 ப்ரொவிஷன் இருக்கு. 6 ப்ரொவிஷன் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது பொது வேலைவாய்ப்புல பேணணும்னு சொல்றது ஆர்டிகல் 16ல 1. 16ல 2 வந்து சொன்னல ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், டெசன்ட், பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு பாகுபாடு காட்டக்கூடாது வேலை கொடுக்கறதுல. ஓகேவா? ஆனா இதுல பாத்துக்கோங்க லாங்குவேஜ்ன்ற ஒரு வார்த்தை இல்ல. அப்ப லாங்குவேஜை பாகுபாடு காட்டி ஒருத்தருக்கு வேலை வைக்க மறுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 16ல 3. அப்புறம் நீங்க வந்து பார்லிமெண்ட் மேட் பிரிஸ்கிரைப் ரெசிடென்ட் ரெக்யர்மெண்ட் ஃபார் சர்டன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது நீங்க சில வேலைகளுக்கு இந்த ஊர்ல தான் கண்டிப்பா வசிப்பவரா இருக்கணும் அப்படின்னு பார்லிமெண்ட் சட்டம் இயற்றலாம். 16ல 4 என்ன சொல்றதுன்னா நமக்கு வந்து பேக்வர்டு கிளாஸ் பிற்படுத்தப்பட்டவரோட இதை ஒதுக்கீடு சொல்றாங்க. 16ல 5 என்ன சொல்றாங்கன்னா ரிலீஜியஸ் ஆர் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், அதாவது மதம் சார்ந்து மொழி சார்ந்த சிறுபான்மையினருக்கு வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 16ல 6 வந்து நமக்கு தெரியும் 103வது சட்ட திட்டம் 2009 இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு. ஸோ 16ல இருக்க எல்லா ப்ரொவிஷனும் பார்த்தாச்சு. 6 ப்ரொவிஷனும் பார்த்துக்கோங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு குடிமகன் விரும்பினால் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியும். எதுவுமே பண்ண முடியாது. எப்படின்னா ஆர்டிகல் 21 ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ரைட் டு லிவ் தான் நமக்கு இருக்கு, வாழ்வதற்கான உரிமை தான் இருக்கு, சாவதற்கான உரிமை இல்லை. அப்ப நமக்கான அடிப்படை உரிமைகளை நம்ம தள்ளுபடி பண்ண முடியாது. ஸோ வந்து நீங்க இன்கேஸ் நமக்கு வந்து வாழ்வதற்கான உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு யாராவது சூசைட் பண்ண போனாலும் அது வந்து சட்டப்படி தப்பு. அதை சொல்றதுதான் இது. ஓகே, உச்ச நீதிமன்றம் நினைத்தால் அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்தம் செய்யணும். உச்ச நீதிமன்றத்துக்கு அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க தான் முடியும், இடைநிறுத்த முடியாது. சோ இது தப்பு. யாரு பண்ண முடியும்னா பார்லிமெண்ட் பண்ணுவாங்க. நேஷனல் எமர்ஜென்சி இப்போ மேல பார்த்தோம். ஒரு குடிமகன் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியாது. கரெக்ட். நீதிபதியின் அடித்தளமே அடிப்படை உரிமைகள் தான். எஸ். சோ ஜுடிஷியல் ரிவ்யூ எதுக்கு கொண்டு வராங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை காப்பாற்றணுன்றதுக்காக தான் கொண்டு வராங்க. சோ வந்து 3, 4 மட்டும்தான் கரெக்ட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டேர்ம் ஸ்டேட், அதாவது அரசுனா என்ன? இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டிகலாவே நம்ம போன வீடியோல பார்த்தோம். இது எல்லாமே அரசு தான். ஓகேவா? ஸோ வந்து அந்த வீடியோல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதை பார்த்துட்டு இதை பாருங்க. அவசர நிலையில் மக்களின் அடிப்படை உரிமைகள் தானாகவே நின்றுவிடும். எஸ், கரெக்ட் தான். ஓகேவா? தானாகவே நின்றுடும் எக்ஸப்ட் 2021. 19 தன்னாலே நின்றோம். மீதி இதை ஆர்டிகல் 359 படி பிரசிடென்ட் வந்து நிப்பாட்டுவாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்லி அதை வந்து ஃபாலோ பண்ணி நிப்பாட்டு. ஸோ இதுவும் பார்த்ததுதான். இது 10th ஸ்கூல் புக்ல இருக்கு. 1978ல 44 சட்ட திருத்தத்துல ஆர்டிகல் 31 டெலீட் பண்ணிட்டு 19லயும் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை டெலீட் பண்ணிட்டு 300A பகுதி 12ல கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான். ஸோ மறுபடியும் ஆர்டிகல்ஸ் அதை மேட்ச் பண்றது. ஓகே, ஆர்டிகல் 1110, அதாவது 110 எல்லாருக்குமே தெரியும், பண மசோதா. அடுத்து ஆர்டிகல் 312 என்னன்னா ஆல் இந்தியா சர்வீசஸ். ராஜ்யசபா மட்டும்தான் ஆல் இந்தியா சர்வீசஸ் உருவாக்க முடியும். லைக் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், புதுசா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் வரணும்னா ராஜ்யசபா மட்டும் தான் உருவாக்க முடியும். அதை சொல்ற ஆர்டிகல் 312. ஆர்டிகல் 280 எல்லாருக்குமே தெரியும், பினான்ஸ் கமிஷன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பிரசிடென்ட் அமைப்பாங்க. ஸ்டேட்டுக்கு சென்டருக்குலாம் இவங்க மணியை பிரிச்சு கொடுக்கறதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. இப்போ 16வது பினான்ஸ் கமிஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதோட தலைவர் வந்து அரவிந்த் பனகரியா. ஓகே, ஆர்டிகல் 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஸோ வந்து மேட்ச் பண்ணீங்கன்னா 3142. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மத சமத்துவம் பிரிவு டேஷில் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ வந்து இதை பார்க்குறப்ப நம்ம கொஸ்டின் வந்து
மத சமத்துவம், ரிலிஜியஸ் ஈக்குவாலிட்டி. நம்ம வந்து ஆர்டிகல் 25, 26, 27 வந்து போடலாம். ஏன்னா அதுவும் ரிலிஜியன் சார்ந்து தான் சொல்லியிருக்காங்க. பட் இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிலீஜியஸ் ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டினா என்ன? எந்த பாகுபாடும் காட்டாம இருந்தாதான் அது பேர் ஈக்குவாலிட்டி. ஸோ ஆர்டிகல் 15ல தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருக்காங்க ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த்னு. ஸோ ரிலீஜியன் மதம் சார்ந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுனால இந்த ஆர்டிகல் தான் அதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஆர்டிகலா இருக்கும். ஓகே, ஆர்டிகல் 15 தான் மத சமத்துவம் பத்தி சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டினும் எதை பத்தி கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஆர்டிகல் வச்சு டைரக்டா தான் கேட்டிருக்காங்க. அரசியலமைப்போட 30ஆம் பிரிவு, ஸோ ஆர்டிகல் 30 பத்தி கேட்கிறாங்க. சிறுபான்மை வந்து தங்கள் விருப்பம் போல் டேஷ் தொடங்குறதுக்கான உரிமை உறுதி செய்யுமா? எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் தான். ஸோ அதிலே பார்த்துருப்போம். ஓகேவா? அதை வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணவும் அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணவும் ரைட்ஸ் கொடுக்கறது ஆர்டிகல் 30. சட்டப்பிரிவு 30 படி தான் சிறுபான்மையினர் வந்து கல்வி நிறுவனங்களை தொடங்க முடியும். ஓகே, அவங்க வந்து ஒரு உரிமையை கொடுத்துருக்காங்க. ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் 6 to 11 ஆர்டிகல் 21A. 15வது சரத்தோட நோக்கம், அதாவது states shall not discriminate against any citizen on grounds of race, caste, sex, place of birth. ஓகேவா? ஆக்சுவலா அதுல ரிலீஜனும் இருக்கும். ஓகே, ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட். ஸோ மதம் சார்ந்து, இனம் சார்ந்து, சாதி சார்ந்து, பாலினம் சார்ந்து, பிறப்பிடம் சார்ந்து யாருக்கும் எதிராகவும் ஒரு அரசு வந்து பாகுபாடு காட்டக்கூடாது. இதுதான் ஆர்டிகல் 15 சொல்லுது. ஓகே, பிச்சை எடுத்தல் தடை இது எல்லாமே நமக்கு வந்து ஆர்டிகல் 23ல சொல்லியிருப்பாங்க. இது 24, இது வந்து 17ல சொல்லியிருப்பாங்க. தீண்டாமை செய்ய தடை பண்ணுங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட், ஓகேவா, எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. த ரீசன் ஃபார் ப்ரொவிஷன் ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டிஸ். ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டியில அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறது மூலமா பாசிட்டிவான ஈக்குவாலிட்டி அட்டைன் பண்ண முடியும். ரைட் டு டிக்னிட்டி, அவங்களோட மாண்பு இல்லைன்னா அவங்களோட கண்ணியத்தை காப்பாத்துறதுக்காக நம்ம ரிசர்வேஷன் அவங்களுக்கு கொடுக்குறோம். ரைட் டு லிவ்லிஹுட், வாழ்வாதாரத்துக்கான உரிமையை கொடுக்குறோம். ஆனா ரைட் டு லிபர்ட்டி, சுதந்திரத்துக்கான உரிமையா நம்ம ஒரு ரிசர்வேஷனும் பார்க்க முடியாது. சமத்துவத்தை அடைகிறதுக்கும் கண்ணியத்தை கொடுக்கறதுக்கும் வாழ்வாதாரத்தை கொடுக்கறதுக்கு தான் உரிமை கொடுக்குறோம். இது வந்து ஒரு கான்செப்சுவல் கொஸ்டின். ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான், ஈஸியா புரிஞ்சுட்டா போட்டுடலாம். அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோவிங்ல சேம் ஆர்டிகல் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 245 எதை சொல்றாங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், அதாவது நமக்கு ஷெட்யூல் 7 அட்டவணை 7ல வந்து பிரிச்சு கொடுத்துருப்பாங்கல்ல, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், பர்தன் லிஸ்ட், அதை சொல்றது ஆர்டிகல் 245. ஸோ வந்து இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா ஏதோ டாக்டரின் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கொஸ்டின் எப்படி கேட்டாலும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து வந்தா பயப்படவே கூடாது, ஈஸியா பார்த்து போட்டுடலாம். ஸோ அந்த ஒரு மேட்டர் படி என்னன்னா ஆர்டிகிள் 13 எதை பத்தி சொல்றதுன்னா டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ் அண்ட் சிவியரபிலிட்டி. ஆர்டிகிள் 13ல 1, 2 அதெல்லாம் பார்க்க சொன்னா அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்லிப்ஸ் சிவியரபிலிட்டினா ஒண்ணும் கிடையாது. நமக்கு வந்து அரசியலமைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில சட்டங்கள் இருக்கும், அது அடிப்படை உரிமைகளை மீறுதா அப்படின்னு சொல்றது எக்லிப்ஸோ. சிவியரபிலிட்டினா ஒரு சட்டத்தை முழுமையா செல்லாதுன்னு சொல்றதுக்கு பதிலா ஜுடிஷியல் டீம்ல ஒரு சட்டத்துல எடுத்துட்டோம்னா பல கூறுகள் இருக்கும், பல ப்ரொவிஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல எது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் பண்ணோ அதை மட்டும் டெலிட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஆர்டிகிள் 13 வந்து நமக்கு டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ் அண்ட் சிவியரபிலிட்டி. ஓகே, அதுக்கப்புறம் ஆர்டிகிள் 31 எதை பத்தி சொல்றாங்கன்னா சொத்தெடுப்புரிமை கோட்பாடு, அதாவது எமினன்ட் டொமைன். ஆர்டிகல் 31 அதான் நம்ம பார்த்தோம். இதை வந்து 44வது சட்டத்திட்டத்துல டெலீட் பண்ணி 307 கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஸோ 3, 4 இந்த ரெண்டை மேட்ச் பண்ணாலே நமக்கு வந்து கிடைச்சிரும். ஆர்டிகல் 245 வந்து ஆட்சி பரப்பிணைவு கோட்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா ஒன்றும் கிடையாது, யாரு வந்து எதுல சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்றதுதான் இது. அவங்களோட ஆக்சுவலா என்னன்னா அவங்களோட, நான் மாத்தி சொல்லிட்டேன், 245 வந்து அவங்களோட டெரிட்டரி. ஸ்டேட்னா ஸ்டேட்டுக்குள்ள மட்டும் சட்டம் போடுவாங்க, இல்ல ஸ்டேட்ல ஒரு பார்ட்டுக்குள்ள மட்டும் சட்டம் போடுவாங்க. இதுவே பார்லிமெண்ட்னா இந்தியாவுக்குள்ள நமக்கு வந்து சட்டம் போட்டுப்பாங்க, இல்ல இந்தியால ஏதாவது ஒரு பகுதி மட்டும் சொல்ல போடுவாங்க. அது ஆர்டிகல் 245. 246 தான் நமக்கு வந்து பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் சொல்றாங்க. உட்கர் மற்றும் அடிப்படை பொருள் கோட்பாடுனா நமக்கு பிரிச்சு வச்சிருப்பாங்க. நீ வந்து இதுலதான் சட்டம் போடணும், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரன் லிஸ்ட்னு. ஸோ அதை தான் இதுல சொல்லியிருப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா கமெண்ட்ல இப்ப பிரசண்டா யூனியன் லிஸ்ட் எவ்வளவு இருக்கு, ஸ்டேட் லிஸ்ட் எவ்வளவு இருக்கு, கன்கரன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்றீங்க. ஸோ அடுத்து இன்கரெக்ட்லி எது மேட்ச்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட்டங்கள் ஒழிப்பு வந்து நமக்கு ஆர்டிகிள் 18 கரெக்ட் தான்.
சுப்ரீமசி டு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஓவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சரி மீதி இருக்கிறத பார்த்துட்டு இதை பார்க்கலாம். நமக்கு வந்து தீண்டாமை ஒழிப்பு ஆர்டிகல் 17 இதுவும் கரெக்ட் தான். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்ன்றது ஆர்டிகல் 14 தான். நமக்கு வந்து சுப்ரீமசி டு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஓவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ வந்து டிபிஎஸ்பியை விட நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பெருசு அப்படின்னு சொல்றது ஆர்டிகிள் வந்து ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. நமக்கு வந்து 31B என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டிபிஎஸ்பியோட ப்ரொவிஷனை பாதுகாக்கிறதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க 9வது அட்டவணையில. ஸோ வந்து அதுக்கு எதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ நமக்கு தவறான இணை 2 மட்டும். ஸோ இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஆர்டிகல் 21A அதான் திரும்ப கேட்டிருக்காங்க. 86 சட்ட திருத்தம். அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலர் வந்து இந்திய உச்ச நீதிமன்றம் தான். அவங்க தான் பேசிக் டாக்டரின் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லாம் கொண்டு வந்து அடிப்படை அரசியலமைப்பின் அடிப்படை அம்சத்துல அடிப்படை உரிமைகளை கொண்டு வந்து இன்னைக்கு வர பாதுகாத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் ஹேஸ் பீன் கான்ஸ்டிடியூட்டட் as a பெர்மனன்ட் பாடி அண்டர் விச் ஆர்டிகிள். ஸோ வந்து தமிழ்நாடுல வந்து நமக்கு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையம் வந்து கொண்டு வரோம். அதுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது நிரந்தர அமைப்பா கொண்டு வந்தா ஆர்டிகிள் 16(4). ஸோ பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னாலே 15(4), 16(4) இந்த 2 தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 2 படி நமக்கு ஆப்ஷன்ல 16(4) இருக்கு. இந்திரா சகானே கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இதை நம்ம ஆக்சுவலா போன வீடியோலே பார்த்தோம். நீங்க அதிலே பார்த்துக்கோங்க. ஓகே. ஹவு கேன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பி சஸ்பெண்டட்? எப்போ சஸ்பெண்ட் ஆகும்னா பிரசிடென்ட் ஆர்டர் டியூரிங் த நேஷனல் எமர்ஜென்சி. ஓகே. ஆர்டிகல் 359 இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆனா 20யும் 21 மட்டும் சஸ்பெண்ட் ஆகாது. தேசிய அவசர நிலைன்னு போகும். ஆட் ஆன் அவுட் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு அடிப்படை உரிமைகள்ல 1950 ஜனவரி 26 இருந்து 1978 44வது சட்ட திருத்தம் வரை இருந்துச்சு. அதுக்கடுத்து 307 கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஸோ வந்து ரைட் டு ஃப்ரீடம், ரிலிஜன், கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் எல்லாமே நமக்கு அடிப்படை உரிமைகள்ல இருக்கு. இது ஒரு சட்ட உரிமையா தான் இருக்கு ஆர்டிகல் 307. ஸோ அதுதான் வேறுபட்ட ஒன்று. ஓகே. சொத்துரிமை. அடுத்து மறுபடியும் ஆர்டிகல்ஸ் கொடுத்து கேட்கிறாங்க. ஓகே. நமக்கு வந்து 226 படி ரிட்ஸ் அதாவது நீதி பேராணையை கொடுக்குறது வந்து ஹைகோர்ட். ஸோ அது கரெக்ட். 32 படி நீதி பேராணையை கொடுக்குறது ரிட்ஸை கொடுக்குறது உச்ச நீதிமன்றம். இது கரெக்ட். ஸோ சட்டப்பிரிவு 40 எதை பத்தி சொல்றாங்கன்னா பஞ்சாயத்தை பத்தி சொல்றாங்க. டிபிஎஸ்பியில் எது வரும்? ஸோ அது கிடையாது. ஸோ 40 இங்க வரும். 51A எதுல வரும்னா அடிப்படை கடமைகள்ல வரும். ஓகே. 42வது சட்டத்திட்டம் சொரன் சிங் கமிட்டியில சொல்லியிருப்பாங்க. ஸோ எது கரெக்ட்னா 1 and 2 மட்டும்தான் கரெக்ட். அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் தகவல் அறியும் உரிமையின் அரசியலமைப்பு தகுதியிலே உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆக்சுவலா ஆர்டிகிள் 19(1)A இதுதான் கேஸ்ல ஒரு கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. இதுக்குள்ள ரைட் டு இன்ஃபர்மேஷன் இருக்கு. 19(1)A இருக்கு. 21 ரைட் டு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ இந்த 2 ஆர்டிகிள்கிலையும் தகவல் அறியும் உரிமை வந்து நமக்கு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனாவே கொடுத்திருக்காங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்பனா 2005 போட்டிருக்காங்க. அடுத்த ஒரு கூற்று காரண கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு வெளிநாட்டவர் தனது சொந்த மத நம்பிக்கையை இந்தியாவில் கடைபிடிக்க முடியுமானா முடியும். கரெக்ட் தான். மத சுதந்திரம் இந்திய அரசியலமைப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவை இந்தியருக்கு மட்டும்தான் வெளிநாட்டுக்கும் முடியும். ஏன்னா மத சுதந்திரம் வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பார்த்தோம். ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் அதை சொல்லியிருக்காங்க. அது நாட் ஓன்லி இந்தியன்ஸ் பட் ஃபார் த ஃபாரினர்ஸ். ரெண்டுமே கரெக்ட் தான். அதனாலதான் ஒரு வெளிநாட்டுல சேர்ந்த ஒருத்தர் வந்து அவர் கிறிஸ்டியன்னா இங்க வந்து அவர் கிறிஸ்டியானிட்டே ஃபாலோ பண்ணலாம், முஸ்லீம்னா முஸ்லீமே ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதான் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட். ரெண்டுமே சரியான விளக்கமும் கூட. ரிட் அப்படின்னா நீதி பேராணைகளை அதன் பொருளுடன் சரியாக பொறுத்துக. ஓகே. மேண்டமஸ்னா நம்ம கட்டாயம் பண்ணு சொல்றது ஆணையிடல். ஹேபியஸ் கார்பஸ்னா உடலை கொண்டு வருதல். செரிட்டோரினா வந்து நமக்கு சர்டிஃபை பண்ணுங்க. ப்ராகிபிஷன் ஸ்டாப் பண்ணுங்க. ஈஸி கொஸ்டின். 3, 4, 2, 1. அடுத்து யார் வந்து ஃபண்டமெண்டல் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சியாக இருக்குது சொன்னதுன்னு கேட்டா கிரான்வில் ஆஸ்டின். ஸோ இந்த ஃபேக்டர் நோட் பண்ணிக்கோங்க. ரிப்பீட் ஆகலாம் இந்த கொஸ்டின். கேசி வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அரை கூட்டாட்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஐவர் ஜெனிக்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து லாயர்ஸ் பாரடைஸ், எல்லாருமே வக்கீல்களா தான் இருக்கீங்க, வழக்கறிஞர்களா தான் இருப்பீங்கன்னு சொன்னது ஐவர் ஜெனிக்ஸ். ஓகே. In India, the constitutionally guaranteed fundamental right to freedom of speech and expression is subject to the conditions of. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அடிப்படை உரிமைகள் ஒன்றான வகைப்படுத்தல பேச்சு சுதந்திரம் கீழ்காணும் எந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டுள்ளது? நம்ம பார்த்தோம் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டதா தான் இருக்கும்.
ஓகேவா? அது வந்து என்னன்னா, நாட் அஃபெண்டிங் டீசென்சி அண்ட் மொராலிட்டி. இது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருப்பாங்க. கரெக்ட். நாட் கமிட்டிங் எனி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். அதாவது நீங்க உங்களோட பேச்சுரிமை வந்து எந்த ஒரு கோர்ட்டையும் அவமானப்படுத்துற போல இருக்கக்கூடாது. நாட் அண்டர்மைனிங் தி செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட். ஒரு நாட்டோட பாதுகாப்பை வந்து குறைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. பட் இந்த மூணுமே சொல்லியிருக்காங்களா? நாட் அகேன்ஸ்ட் எனி ரிலிஜியஸ் சென்டிமெண்ட். உங்களுக்கு கருத்துரிமையில ஒரு மத நம்பிக்கைகளுக்கு எதிராக நீங்க பேசலாம். ஓகே. ஸோ வந்து நிறைய இப்ப ரீசெண்டா நம்மளோட டெபுட்டி சிஎம் மேல கூட ஒரு கேஸ் போட்டாங்க. ஆனா அது தகவல் அறியும் ஐ மீன் பேச்சு சுதந்திரத்துக்கு கீழே அது வருது. ஸோ மதத்துல இருக்க ப்ரொவிஷன்ஸை நம்ம விமர்சனத்துக்கு உள்ளாக்கலாம்னா உள்ளாக்கலாம். ஆனா ஒழுக்க நெறிக்கு மாறாகவோ நீதிமன்ற அவமதிப்போ அரசின் பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படும்படியோ பண்ணக்கூடாது. இது கான்ஸ்டியூஷன்ல சொன்னதை கேட்டிருக்காங்க. ஸோ பார்ட் ஆப்ஷன் 4 இஸ் த 4 வந்து வராது. ஸோ நமக்கு ஆப்ஷன் 1, 2, 3 வந்து ஆன்சர்ல இருக்கும். ஓகே. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். குழந்தை தொழிலாளர் பத்தினா ஆர்டிகல் 24. எது தவறானது? இதுல தான் ஒரு டெஸ்ட் வச்சிருந்தாங்க. இது 2022 குரூப் 2 ப்ரிலிம்ஸ்ல கேட்ட கொஸ்டின். என்னன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி இருக்கு, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் இருக்கு, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன். ரைட் டு எக்ஸ்பிளாய்டேஷன் கிடையாது, ரைட் டு ஃப்ரீடம். ஸோ அகேன்ஸ்டா 2-1 பார்த்துக்கணும். சுரண்டலுக்கு எதிரான உரிமையா சுரண்டலுக்கு உண்டான உரிமையா? ஸோ எது தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஆன்சர் தெரியலனா ஒரு ஒரு 5 செகண்ட்ஸ் பொறுமையாக யோசிச்சு பார்த்து கூட ஆன்சர் போடுங்க. ஈஸியா போட்டுடலாம். 44th அமெண்ட்மெண்ட் 44வது சட்ட திருத்தத்தை பத்தி கேக்குறாங்க. ஃபண்டமெண்டல் அது வந்து எதை மாத்துனாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அடிப்படை உரிமையில இருந்து சட்ட உரிமையா மாறுனுச்சு. கரெக்ட். லீகல் ரைட் டு ஃபண்டமெண்டல் ரைட் எல்லாம் இல்ல. அது ஃபண்டமெண்டல் தான் லீகலா மாறுச்சு. ஃபண்டமெண்டல் ரைட் டு பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதுவும் அதுல கிடையாது. அரசியலமைப்பின் அடிப்படை கோட்பாடாக அது மாறல. ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து 1 மட்டும். விச் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்டு. எது தவறா மேட்ச் பண்ணிருக்காங்க? சேம் ஆர்டிகல் கொஸ்டின் தான். ஆர்டிகல் 17 வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி தீண்டாமை சொல்றாங்க. அடிப்படை உரிமைகளை பற்றி சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து கரெக்டா இன்கரெக்டான்னு பாத்துக்கணும். தே ஆர் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட்லா. கரெக்ட் தான். நமக்கு வந்து அடிப்படை உரிமைகள் கிடைக்கணும்னா கோர்ட்ல போய் வழக்கு போட்டு நம்ம வந்து அடிப்படை உரிமையை வாங்கிக்கலாம். அடுத்து த ரைட்ஸ் ஆர் அப்சல்யூட். முழுமையானது கிடையவே கிடையாது. எமர்ஜென்சி வரப்போவோ மற்ற ப்ரொவிஷன் மற்ற ஏதாச்சும் மேட்டர் ஆஃப் செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரப்போவோ ஸ்டேட் நினைச்சா அதை ஸ்டாப் பண்ணி வைக்கணும். அண்ட் எக்ஸப்ட் 2021 தவிர. ஸோ வந்து அப்சல்யூட் கிடையாது. தேசிய அளவிலான அவசர நிலையின் போது இது 20. ஸோ இது கரெக்ட் தான். இந்திய குடிமக்கள் மட்டும் கிடைக்கப்படக்கூடாது கிடையாது. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். ஃபாரினர்ஸ்க்கும் கிடைக்கிற ஆர்டிகல்ஸ் வந்து போன வழியில டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ 1 and 3 தான் கரெக்ட். தீண்டாமை ஒழிக்கப்பட்டிருக்கிற வருஷம் மீது ஆர்டிகல் 17. ரொம்ப டைரக்டான கொஸ்டின்ஸ். உங்களுக்கு ஆர்டிகல் படிச்சுன்னா அப்படியே போட்டுக்கலாம். மனித கடத்தல் 23. இனம் மதம் பாலினம் சாதி 15. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப டைரக்டான கொஸ்டின் தான். அப்படியே கேட்குறாங்க. 44வது சட்டத்தில் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஒவ்வொரு நபரும் கடைபிடிக்க உரிமை உண்டு. மதம் மற்றும் தொடர்நிலை நிலவும் பரவலைக்கு ஒரு சொல்லுது. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். ஆர்டிகல் பேரை கொடுக்குறாங்க. ஆர்டிகல் 25, 26 அப்படியே கேட்டிருக்காங்க. எதுக்கு கீழே வருதுன்னு. ஓகே. ஸோ வந்து இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல எந்த கொஸ்டினுமே டஃப் கிடையாது. ஸோ எல்லாமே ஒரு ½ hour 1 hour டைம் எடுத்து புதுசா படிக்கிறவங்க கூட படிச்சாலே எல்லாமே ஈஸியா தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கேட்குற எல்லா கொஸ்டினும் கரெக்டாகவே போட்டுருக்கோம். அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க? எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. பார்ட் 3 கரெக்ட். மகாசாசனம் மேக்னா கட்டான்னு சொல்லுவாங்க. 12 to 35 கரெக்ட். மகாசாசனம். ஓகே. ஸோ ரெண்டுமே கரெக்ட். எந்த ஆண்டுனா 44th அமெண்ட்மெண்ட் தான் கேட்கிறாங்க. அடிப்படை உரிமை வந்து சொத்துரிமை நீக்கப்பட்டதுன்னா 1978 300 பார்ட் 12. பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டிக்கு கீழே எது வருது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகே. அரசியல் சமத்துவம் தான் அதுக்கு வந்து ரைட் டு பெட்டிஷன் கவர்மெண்ட் அண்ட் கிரிட்டிசைஸ் த பப்ளிக் பாலிசி. அதாவது நீங்க அரசாங்கத்துக்கு மனு கொடுக்கறதும் அவங்களோட பொது கொள்கைகள் இப்ப வந்து புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வராங்கன்னா அதை நம்ம விமர்சனம் பண்ணலாம்னா தாராளமா பண்ணலாம். அதுதான் அரசியல் சமத்துவம். ஓகே. இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ்னா வீக் கமாண்ட்னு அர்த்தம். இது எல்லாமே அங்கேயே டீட்டெயில்டா பார்த்துட்டோம். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இந்த ஆர்டிகல் 21A வந்து இது வரைக்கும் ஒரு 5+ டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் முக்கியமான கேஸ் ஏகே கோபாலன் கேஸ் 1951, 50 அந்த டைம்ல வரும். MC மேத்தா கோலக்நாத் கேஸ் இது எல்லாமே
ஒவ்வொரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் தான். எல்லாரும் போயிட்டு இந்த ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்டும் இயர் என்ன, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருங்க. கேசவானந்த பாரதி கேஸ் 1973 சொல்லியிருக்கோம். அதில் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீங்கள் ஒரு லிமிட்டுக்கு தான் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். அது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், அரசியலமைப்பின் அடிப்படை அம்சம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க கேசவானந்த பாரதி கேஸ். பார்ட் 3 இதயம் மற்றும் ஆன்மான ஆர்டிகல் 32 சொல்லியிருப்பாங்க. அதான் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். ஓகே, இது வந்து பெண்களின் சமூக நீதிக்காக வழங்கப்பட்டுள்ள உரிமைகளே அதன் அரசியலமைப்பு பிரிவுகளை பொறுத்துக்க. நமக்கு இப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஷாக்கே ஆகக்கூடாது, ஈஸியா போட்டுருணும். எல்லா ப்ரொவிஷன்லயுமே பெண்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னா என்ன? ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 16 என்ன சொல்லியிருப்பாங்க? வேலை வாய்ப்புல கொடுக்கணும். 15ல வந்து நமக்கு பாகுபாடு காட்டக்கூடாது. 14ல வந்து சம உரிமை. ஈஸியா மேட்ச் பண்ணா 4-3-1-2. ஸோ இது வந்து பெண்கள்ன்ற வார்த்தையை பார்த்தோன்னே எதுவும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்துதான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல்ஸை பார்த்து கொஸ்டின் டிபெண்டன்ஸ் தான். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சரை லாக் பண்ணிட்டு வந்துடணும். ஒருவரது உயிரோ உடல்சார் உரிமையோ சட்ட விதித்தன்மை நடைமுறைப்படி என்று வேறு வகைகளும் பறிக்கப்பட்டல் ஆகாது இங்கன கூறும் இந்தியர் சங்கம். ஸோ என்னன்னா நமக்கு வந்து லட்சுமிகாந்தனே ஒரு 38 ரைட் கொடுத்துருப்பான் ஆர்டிகல் 21க்கு கீழே. ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உயிரோ உடல்சார் உரிமையோ சட்டம் விதித்துள்ளபடி தான் நம்ம வந்து எடுக்கணும். லைக் ஒருத்தருக்கு இப்ப தூக்கு தண்டனை கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா சட்டப்படி தான் எல்லாமே நடக்கணும். நம்மளாம் இது பண்ணக்கூடாது. ஸோ வாழ்வதற்காக தான் உரிமை இருக்கு, சாவதற்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்டா நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 21க்கு கீழே அருணா அப்படின்னு சொல்லிட்டு அருணா சம்பவம்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ்ல சொல்லியிருப்பாங்க, ஒரு என்ஜிஓ போட்ட கேஸ்ல. அந்த 2 கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரைட் டு டை வித் டிக்னிட்டி, பேசிவ் வித்தனேசியான்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது கருணை கொலை பண்ணணும். கருணை கொலையில ஆக்டிவ் பேசிவ்னு 2 இருக்கு. ஸோ இந்தியாவில் எது அலௌடுனா பேசிவ் தான் அலௌடு. ஸோ கருணை கொலைனா 2 வகையில பண்ணலாம். ஒருத்தருக்கு ரொம்ப நாள் ஒரு தீராத நோயாலேயோ இல்லைன்னா வன்முறையால பாதிக்கப்பட்டோ ரொம்ப வருஷம் இருந்து அவரோட இப்படி கண்ணியம் இல்லாம இருக்கிறதுக்கு பதிலாக கண்ணியத்தோட சாகுறதுக்கு அலோவ் பண்றாங்க இந்தியால. ஸோ வந்து அதுக்கு பேசிவ் ஆக்டிவ்னு 2 இருக்கு. ஆக்டிவ்னா என்னன்னா நம்மளே அவங்களுக்கு வந்து ஒரு உயிரை கொல்ற ஒரு ஊசி போட்டு உயிரை எடுக்கிறது. பேசிவ்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்றது. ஸோ இந்தியாவில் இருக்க யூத்தனேசியா கருணை கொலை வந்து பேசிவ் தான் இருக்கு. ஆர்டிகல் 21க்கு கீழே இருக்கு. ஓகே, ஸோ வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தோட மக்களையும் பாதிக்கப்பட்ட இந்த மீது ஆர்டிகல் 29ல 1. ஓகே, அவங்களோட கல்ச்சுரல் லிங்குவிஸ்டிக் அண்ட் ஸ்கிரிப்டை பாதுகாக்கிறவங்கள மைனாரிட்டிஸ், ஆக்சுவலா மெஜாரிட்டிஸ் மைனாரிட்டிஸ் ரெண்டுமே ஆர்டிகல் 29 கீழே வருவாங்க ஸ்பிரிங் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான டைரக்டான கொஸ்டின். ஸோ திரும்ப அதே ஆர்டிகல்ஸ் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இதயம் மற்றும் ஆன்மா 32, குற்றங்களுக்கு என்ன தண்டனை பாதுகாப்பு 20, மனித கடத்தல் 23, தொழிற்சாலைகள் குழந்தை தொழிலாளர்கள் 24. ஸோ ஆர்டிகல்ஸ் மட்டும் படிக்கிறப்ப நமக்கு ரிப்பீட்டடா அவ்வளவு கொஸ்டின் வருது. ஓகே, எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இதுல வந்து என்னன்னா ஹேபியஸ் கார்பஸ்னா நமக்கு வந்து ஒருவரை கொண்டு வருதல், டு பிரிங் த பாடி. செரிட்டோரினா வந்து ஆக்சுவலா சரியாக பொருத்தப்பட்டுள்ளது தானே கேட்டிருக்காங்க. அப்படின்றப்ப வந்து ஆப்ஷன் ஈஸி எலிமினேட் பண்ணிடலாம். ஒன்று வந்து தப்பு. ஓகே, செரிட்டோர்னா 35 அது கரெக்ட். மேண்டமஸ்னா டு பிரிங் த பாடி தப்பு. ஆக்சுவலா இதுதான் இங்க வரும், மேண்டமஸ் தான் கமெண்ட்ல வரும். ஸோ 1 and 3 மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 and 4 தான் ஆக்சுவலி கரெக்டா இருக்கும். ஓகே, மனித கடத்தலை தடை செய்வது பற்றியும் கட்டாய வளர்ப்புக்கு தள்ளப்படுவது ஆர்டிகல் 23. 86வது சட்ட திருத்தம் அதே தான் திரும்ப திரும்ப ஒரே கொஸ்டின் தான் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. 15ல 4 நமக்கு வந்து ஓபிசி சொல்லுவோம்ல, பிற்படுத்தப்பட்டது. சமூகம் மற்றும் கல்வி தான். ஓகேவா, எக்கனாமி வராது, பொருளாதாரம் சார்ந்து இதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. சோசியல் எஜுகேஷன் பேர்படுத்தி ரிசர்வேஷன் வந்து 15ல 4, 16ல 4. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஹேவ் பீன் டிஸ்கிரைப்ட் அஸ் எல்லாமே தான். மேக்னா கர்ட்டா மகாசஸ்ன்னு சொல்லுவாங்க, மனசாட்சின்னு சொல்லுவாங்க, ஆன்மான்னு சொல்லுவாங்க, இன்ஸ்பிரேஷன் வில் ஆஃப் ரைட்ஸ் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். ஸோ எல்லாமே கரெக்ட் தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நான் இதெல்லாம் போடணுமா, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு பார்த்தா கடைசி ஆப்ஷனை பாருங்க, 4 ஒன்னே 1ல மட்டும்தான் வருது. ஸோ 4 வச்சு ஈஸியாக பார்த்துருங்க. அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம். ஸோ ஷீல்ட் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொன்னது யாருன்னா பதஞ்சலி சாஸ்திரி. ஸோ பதஞ்சலி ஷீல்டுன்னு சொல்லியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு அவுட் ஆஃப் சோர்ஸ்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஸோ வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல யூஸ் பண்ணலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஷீல்ட் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொன்னது பதஞ்சலி சாஸ்திரி.
அப்புறம் லிட்டரலி மீன்ஸ் வீக் கமாண்ட் மேண்டமஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின். 359ல நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, நேஷனல் எமர்ஜென்சி அப்ப ஆர்டிகல் 19 ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆயிடும். அதான் சொல்றது 358. ஆனா 359 சட்டப்பிரிவு என்ன சொல்றாங்கன்னா, பிரசிடென்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனா 2021 சஸ்பெண்ட் ஆகாது. ஸோ அதை தான் சொல்லிக்கிறேன். சட்டத்தின் முன் அனைவரும் சம்பவம் வந்து சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா, ஏவி டெய்சி சொன்னதுல இருந்து நம்ம எடுத்து வச்சிருப்போம். ஆர்டிகல் 14 to 18 எதை பத்தி சொல்றோம்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஓகே, எல்லாமே நம்ம அங்க பார்த்ததுதான். புதுசா எதுவுமே இல்ல. ஒரு 3 கொஸ்டின் தான் புதுசாவே பார்த்திருப்போம். ஓகேவா? எந்த சட்டப்பிரிவு இந்திய உச்ச நீதிமன்றம்லாம் இந்திய குடிமக்கள் அரசு சட்டப்பிரிவு முன்வரிசைன்னா ஆர்டிகல் 32. ஹைகோர்ட்டுக்கு வந்து ஆர்டிகல் 226. ஸோ ஆர்டிகல் 14, 15, 16, 18 மேட்ச் பண்ணீங்கன்னா 3, 4, 2, 1. ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் அடிப்படை உரிமை முழுமையானவை, நாட் அப்சல்யூட். நம்ம பார்த்தோம்ல, எமர்ஜென்சி அப்ப சப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்றும் வராது. அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள். எஸ், நீதிமன்றம் மூலம் நடைமுறைப்படுத்த முடியும். ஸோ 2 கரெக்ட். இந்திய அரசு எந்த சட்ட தீண்டாமையில பெற்றிருக்கிறது ஆர்டிகல் 17. ஸோ எல்லாமே அந்த ஒரு ஆர்டிகல்ஸ், செட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் படிச்சா திரும்ப திரும்ப அதான் வரும். எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையா மாறுச்சுன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி. 31 to 300 ஏ. ரிப்பீட்டட் கொஸ்டின். அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் 18. ரிப்பீட்டட் கொஸ்டின். பார்ட் 3ல தான் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றிருக்கிறது. மேக்னா கர்ட்டா, மகாசாசனம் சொல்லுவாங்க. நேஷனல் எமர்ஜென்சி அப்பதான் இது பண்ணுவோம். ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ வந்து இது வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கேட்ட எல்லா கொஸ்டினுமே வெரி வெரி ஈஸியஸ்டான கொஸ்டின். ஓகேவா? உங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன் போடுறது தான் லாஸ்ட் வீடியோ வந்து ஒரு 1 hour கிட்ட போயிருக்கும். இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ தான். ஸோ வந்து நீங்க படிக்க வேண்டியது இன்னைக்கே உட்காந்து எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க. கான்செப்டையும் கொஞ்சம் புரிஞ்சு படிங்க. டெஃபினட்டா உங்களுக்கு குரூப் 1, 2, 4ல ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின் இருக்கும். குரூப் 2 ஏல மெயின்ஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த டாபிக்ல இருந்து. ஸோ நல்லா படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.